அன்பிற்கினிய கோபிவால் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் முதலே என்னுடைய நன்றியும் நான் முதலே தெரிவித்துக் கொள்கிறேன். என் அரசியல் வரலாற்றில் 42 ஆண்டு காலம் உங்களுக்காக இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். என்னை நீங்கள் வாழ வைத்திருக்கிறீர்கள். என் இதய துடிப்பே நீங்கள்தான். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட இந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு 3ஆம் தர பேச்சாளரைப் போல முக்கியமான பொறுப்பில் இருக்கின்றவர் பேசிவிட்டு சென்றிருப்பது எனக்கு மனவேதனை மட்டுமல்ல, இரவு முழுவதும் என்னால் தூங்க இயலவில்லை. ஏனென்றால் எல்லோரும் இணைந்து பணியாற்றுகிற காலத்தில் என்னை கழகத்திலிருந்து தூக்கி எறிந்து சாதாரண உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்று முடிவு செய்ததற்கு பிறகு வேஷ்டி கூட கட்டக்கூடாது என்று காவல்துறையிலே பதிவு செய்து வழக்கு தொடர்ந்து என் மன உளைச்சலை மேலும் மேலும் உருவாக்கியது மட்டுமல்ல, 3 நாட்கள் நான் கண் தூங்க முடியவில்லை, கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தேன் இரவு நேரத்தில். அதற்குதான் இந்த முடிவுகளை நான் மேற்கொண்டேன். நம்முடைய தமிழக வெற்றி கழக துணை தலைவர் தளபதி என்னை அழைத்தார். அவரோடு இணைந்து இன்றைக்கு உங்களுக்காக நான் உங்களில் ஒருவனாக இந்த பணிகளை ஆற்றி வருகிறேன். என்னுடைய நெஞ்சத்தில் இருப்பது ஒன்றே ஒன்றுதான், இந்த தொகுதி வளமுள்ள தொகுதியாக மாற்றப்பட வேண்டும். உங்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடு என்பதுதான் என்னுடைய கனவு. அந்த கனவின் அடிப்படையிலே தான் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தை கோபிச்செட்டிப்பாளையம் தலைநகரமாக கொண்டு வர வேண்டும் என்பது என் இதய துடிப்பாக இருந்திருக்கிறது. அம்மா மறைவுக்கு பிறகு பல்வேறு நிலையிலே நான் முயற்சிகள் மேற்கொள்கிற போது அதற்கு ஒப்புதல் வழங்கவில்லை என்பதும் எனக்கு வேதனையாக இருக்கின்ற ஒன்று. அதே போல பொறியியல் கல்லூரி அரசின் சார்பாக கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதையும் வெற்றிகரமாக முடிக்க இயலவில்லை. ஏனென்றால் நான் வளர்ந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் எல்லாவற்றையும் தடை செய்தார்கள். ஆனால் இந்த 9 ஆண்டு காலம் நான் பட்ட துன்பங்கள் துயரங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. அந்த வேதனையோடு தான் என்னுடைய அரசியல் பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். புறவழிச்சாலையை பொறுத்தவரையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு நிதிகளை ஒதுக்குவதாக சொல்லி இறுதி வரை நிதிகள் ஒதுக்கப்படவில்லை என்பதும் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல நாம் அத்தனை பேரும் பயன்படுத்துகிற குடிநீர் பவானி ஆற்றில் தடப்பள்ளி அரக்கன்கோட்டை சேனலை சார்ந்திருக்கிற விவசாய சங்கங்கள் அத்தனை பேரும் போராடி அதை நிறுத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற போது 40 லட்சம் லிட்டர் தண்ணீர் ஒரு நாளைக்கு கொள்ளளவு வெளியே விடுகிற